அன்பு நேர்களே, இலங்கையின் அனர்த்தம் குறித்து யுஎன்டிபி யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கின்றது. ஒரு முற்றுமுழுதான, என்னுடைய பார்வையில் அது ஒரு முற்றுமுழுதான சேத விவரம் இல்லாவிட்டாலும் ஒரு 75% கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய அழிவுகளை கண்டுள்ளதாகவும் அது குறித்தான ஒரு அறிக்கையும் வெளியிட்டு இருக்கின்றது. நவம்பர் 28 அன்று இலங்கையை தாக்கிய டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 2.3 மில்லியன் மக்கள், கிட்டத்தட்ட அந்த 3 என்றாலும் 25 லட்சம் மக்கள் பாதித்தடைஞ்சிருக்கிறாங்க. அது ஒரு தகவல். ஆனா யுஎன்டிபி சொல்லுது 2.3 தான். அப்ப கிட்டத்தட்ட 25 லட்சம் தான் வரும்போது அவங்க ஓரளவா பார்க்கலாம். அவர்களில் பாதிக்கு மேற்பட்டவர்கள் பெண்கள் வசித்து வந்தாக மதிப்பிடப்பட்டிருக்கின்றார். அப்ப ஆக இந்த பலஸ்தீன் போன்று பெண்கள் தான் இதில் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த அழிவுகளில். ஐக்கிய நாடுகள் சபையின் மேம்பாட்டு திட்டத்தின் யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் யுஎன்டிபி புதிய புவியியல் பகுப்பாய்வு சூறாவளியின் வெள்ள நீர் 1.1 மில்லியன் ஹெக்டேர்களுக்கும் அதிகமான பகுதியை நாட்டில் நிலப்பரப்பில் சுமார் 20% மூழ்கடித்து வீடுகள், உட்கட்டமைப்பு மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அது காட்டப்படுகின்றது. அப்ப இலங்கட மொத்த நிலப்பரப்பில் 20% மூழ்கடிச்சிருக்கு, தாக்கிருக்கு, டேமேஜ் பண்ணிருக்குது. அவங்களோட 1.1 மில்லியன் ஹெக்டேர் என்றாலும் இல்லை, கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் ஹெக்டேருக்கெல்லாம் வரும் வடகிழக்கையும் சேர்த்து. என்றால் வடகிழக்கில் வெள்ளத்தின் போது மிக அதிகமான வயல்கள் அந்த விதைப்பு முடிந்த கையுடன், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் விதைத்த வயல்னு சொல்லலாம், 20 நாள் பயிரா அப்படின்னு சொல்லலாம். ஒரு 20 நவம்பர் 10 2 வாரத்தின் 2-3 வாரத்தில் விதைக்கப்பட்ட வயல்கள் தான் அதிக அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை பகுதி 3 மாவட்டங்கள் வடக்கு முற்றுமுழுதாகும். இலங்கை அரசாங்க பேரிடர் தொடர்பான தரவுகளிலிருந்து பெறப்பட்ட பகுப்பாய்வு சூறாவளியின் தாக்கம் குறித்த தேசிய படத்தை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இது பல தசாப்தங்களில் இலங்கையை தாக்கிய மிக மோசமான வெள்ள பேரழிவுகளில் ஒன்றாக விவரிக்கப்படுகிறது. வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் பாதிக்கு மேற்பட்ட மக்கள் நிலையற்ற வருமானம், அதிக கடன் மற்றும் மட்டுப்படுத்தப்பட்ட மீள்தன்மை உள்ளிட்ட பல ஆபத்துக்களை ஏற்கனவே எதிர்கொண்ட வீடுகளில் வசித்து வந்தனர். இந்த நிலைமைகளின் கீழ் மிதமான அதிர்ச்சிகள் கூட நீண்டகால பின்னடைவுகளாக மாறக்கூடலாம். நாட்டிலுள்ள ஒவ்வொரு 12 கட்டிடங்களிலும் ஒன்று என வெள்ளம் கிட்டத்தட்ட 7,20,000 கட்டிடங்களை அடைந்திருக்கின்றது, உடைத்திருக்கின்றது. தீவின் கடற்கரையை 12 முறைகளுக்கு மேல் சுற்றி வர போதுமான 16,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கின. இதேபோல் 278 கிலோமீட்டருக்கும் அதிகமான ரயில் பாதைகள் மற்றும் 480 பாலங்கள் வெள்ளத்தில் மூழ்கி பகுதியாகவும் அது டேமேஜ் ஆகிறதாக சொல்லப்படுகிறது. இது யுஎன்டிபியின் உத்தியோகபூர்வ அறிவிப்பு தான். இது டிட்வா சூறாவளி ஏற்கனவே பல ஆண்டுகளாக பொருளாதார அழுத்தத்தால் பலவீனமடைந்த பகுதிகளை தாக்கி இருக்கின்றது என்று ஐக்கிய நாடுகள் சபையின் மேம்பாட்டு திட்டத்தின் இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி அசுஷா குபாடோ கூறியிருக்கின்றார். 5,20,000 குழந்தைகள் மற்றும் 2,63,000 பெரியவர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் தொகையில் தோராயமாக 1.2 மில்லியன் பெண்கள், 5,22,000 குழந்தைகள் மற்றும் 2,63,000 பெரியவர்கள் உள்ளனர் என்றும் இதில் 60% அதிகமானோர் 2 மாவட்டங்களில் கொழும்பு மற்றும் கம்பகாவில் வாழ்கின்றனர். நாடு முழுவதும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பல அதிக ஆபத்துள்ள பேரிடர் பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் வாழ்கின்றார்கள். இதற்கு நிரந்தர தீர்வு தேவைப்படுகிறது என்றும் இந்த வெளிப்பாடு செறிவு அத்தியாவசிய சேவைகளில் கடுமையான அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்றும் அழகாக தெளிவாக சொல்லி இருக்கின்றார் அசுஷா குபாடோ. இவர் ஜப்பானியர். இவர் யுஎன்டிபில ஜப்பான், இந்த பேர் அசுஷா குபாடோ ஜப்பானிய பேராக தான் இருக்கிறதா பார்க்கின்றேன். வெள்ளம் மற்றும் அதிக பாதிப்புடன் ஒன்றுடன் ஒன்று சேரும் போது மீட்பு மெதுவாகவும் விலை உயர்ந்ததாகவும் இருக்கும். இந்த இடங்களில் ஆரம்ப நடவடிக்கை மிகவும் முக்கியமானது என்றும் குபாடோ கூறியிருக்கின்றார். 1,200 நிலச்சரிவுகள் வந்திருக்காம்.
நாட்டின் மலைப்பகுதியில் சூறாவளி சுமார் 1200 நிலச்சரிவுகளை தூண்டியது. இந்த நிகழ்வுகள் சுகாதார பராமரிப்பு போன்ற அத்தியாவசிய சேவைகளுக்கான அணுகலை தடுத்து மீட்பு நடவடிக்கைகளை மெதுவாக்குவதன் மூலம் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களை தனிமைப்படுத்தக்கூடும் என்றும் குபோடோ தெரிவித்திருக்கின்றார். சிக்கலான நெருக்கடிகள் எவ்வளவு விரைவாக உருவாக்கக்கூடும் என்பதற்கான ஒரு தெளிவான நினைவூட்டல் இத்பா சூறாவளி என்று UNDP-யின் நெருக்கடி மேலாண்மை பணியகத்தின் நெருக்கடி தயார்நிலை பதில் மற்றும் மீட்பு தலைவர் தேவானந்த் ராமியா கூறியிருக்கின்றார். தேசிய அதிகாரிகள் மற்றும் கூட்டாளர்களுடன் நெருக்கமாக பணியாற்றும் UNDP சமூகங்கள் மற்றும் கால்களை திரும்ப பெற உதவும் வகையில் முன்கூட்டியே மீட்பு ஆதரவை அதிகரிக்க அழைப்பு விடுக்கிறது. இதில் அத்தியாவசியமான சேவைகளை மீட்டெடுப்பது, பாதிக்கப்பட்ட வீடுகளை குறிப்பாக பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்களை ஆதரிப்பது, முக்கிய போக்குவரத்து மற்றும் சேவை வழங்கல் உட்கட்டமைப்பை சரி செய்வது மற்றும் எதிர்கால காலநிலையை மீட்சிக்காக உள்ளூர் அமைப்புகளை வலுப்படுத்துவது ஆகியவை அடங்கும் என்றும் குபோடோ தெரிவித்திருக்கின்றார். அதன் மோசமான பொருளாதார நெருக்கடி மற்றும் பொதுவான ஆனால் நிலையான மீட்சி நடைபெற்று வருவதால் இந்த பாரிய இயற்கை பேரழிவிலிருந்து மீண்டும் கட்டியெழுப்பிற்கான செலவை ஈடுகட்ட இலங்கையால் மேலும் கடனை செலுத்த முடியாது என்றும் அசுசா குபோடோ தெரிவித்திருக்கின்றார். கபோடோ சர்வதேச பங்காளிகள் மலிவு விலையில் நிதியுதவி மற்றும் புதுமையான கருவிகளுடன் முன்னேற வேண்டும். அவை நாடு கடன் பொறியில் சிக்குவதை தவிர்க்கவும் விரைவான மீட்சி மற்றும் அதிக மீள்தன்மையுடன் மீண்டும் கட்டியெழுப்பவும் உதவும். UNDP UN குடும்பத்துடன் இணைந்து அரசாங்கம், எங்கள் கூட்டாளர்கள் மற்றும் சமூகங்களுடன் இணைந்து உடனடி நிவாரணம் மற்றும் ஆரம்பகால மீட்பு முயற்சிகள் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு அளிப்பதாகவும் குபோடோ தெரிவித்திருக்கின்றார். இதில் வேடிக்கை என்னவென்றால், இந்த தகவலுக்குள் கிழக்கு மாகாணமும் வடக்கும் நான் நினைக்கிறேன் பெருசா இதுல இடம் பெறவில்லை என்று அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு. மிகப்பெரிய சேதம், அதாவது சுனாமியை விட பொருளாதாரத்தில் 10 மடங்கு அதிகம் என்றுதான் இலங்கை பொருளாதாரங்களால் கணிப்பீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்காக சுமார் 74 நாடுகள் முன்வந்திருக்கின்றது, தானாக உதவி செய்யும் நாடுகள். அந்த வகையில் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும். இது வேடிக்கை என்னவென்றால், சில கிராம சேவகர்கள் இந்த பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்காமல் லொல்லு பண்ணிட்டுறாங்களாம். வடகிழக்கு மட்டுமில்லை, நாட்டின் சகல பகுதிகளிலும் அரசாங்க ஜனாதிபதியை உத்தரவுடுத்துகிற உடனே பணத்தை கொடுங்க, இவனுல வேண்ட பாக்கெட் மணி மாதிரியும் இவனுல வீட்டு பணி மாதிரி இப்ப எல்லாம் தண்ணி வத்திடுச்சு. எல்லாருக்கிட்டையும் இப்ப இவங்க கேட்கறாங்கலாம் வீடியோ காட்டுங்க. எல்லாருக்கிட்டையும் ஆண்ட்ராய்ட் போன் இருக்குமா? படியாத மக்களை விட அந்த போன் எல்லாம் இருக்குமா? எல்லோரும் படித்தவளை பார்க்க முடியுமா? இந்த வடகிழக்கு அந்த தமிழ் முஸ்லிம் விதானைகள் இந்த ஜிஎஸ்மாருக்கு பங்கு ஒன்றும் போகாதானே, அவங்களுக்கு பாக்கெட் நிறக்கல தானே. அதனால மிகப்பெரிய இறுக்கத்தை கொடுக்குறாங்களாம். பெரிய பெரிய பகுதிகளில் இரவு பகலாக இந்த டிஓமாருக்கெல்லாம் இரவு பகலாக பணிகள் நடைபெற்று வருகின்றது. தூக்கம் இல்லாமல் கண்முழிச்சும் சில இடங்களில் கடமை நடைபெறாம். நடிச்சாம 12 மணிக்கெல்லாம் அடிபாடுதான் அவங்களோட ரிப்போர்ட் சரியா இருக்க சந்தேகங்களும் கேட்கறாங்களாம். அது நல்ல விடயம் இல்லையா? வடகிழக்கில் கூடுதலான விதானமாருக்கு இதுல உழைப்பு இல்லை, இனி உள்ளதையும் அங்கி வாங்கி கொள்ளுவார்கள். இல்லைன்னா சொல்லுவாங்க, அதெல்லாம் பக்கையில போட்டுக் கொள்ளுவார்கள். பெட்டிஷன் ஆட்டையை போட இல்லைன்றதாலே பெரிய இறுக்கத்தை கொடுக்குறாங்களாம் என்று ஒரு தகவல் வந்திருக்குது. நம்ம எவன் பேரையும் சொல்லி கொண்டு வர இல்லாதான செய்தி பெருசா சொல்லவும் மேலாது. நாம இந்த UNDP செய்திக்குள்ள பூத்திருக்கிறோம். நன்றி நேயர்களே, மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியை சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.